விசேஷமாக இந்த நாளிலும் கூட ஒரு சிறப்பு சாட்சிகளை நாம் கேட்க இருக்கிறோம். ஐயா வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. இவரை எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியல. அதாவது விசேஷமாக பிரசங்கம் பண்ணி பிரபலமானவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கோம். பாட்டு எழுதி பாட்டு பாடி பிரபலமானவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். இசைத்து பெரிய பிரபலமானவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஊழியக்காரங்களை குறை சொல்லிய பிரபலமானவர்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? இவர் தான் அது சோதரம். அதாவது ஐயாவுடைய பேர் வந்து சார்லஸ், ஆக்டிங் கிறிஸ்டின் சேனலுடைய நிறுவனர். இவர் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இவர் RSS உடைய கைகூலி. அதனாலதான் இவர் வந்து அநேக ஊழியர்களை குறை சொல்றாரு. குறிப்பா சின்ன ஊழியர்களை அவ்வளவா சொல்ல மாட்டாரு. அவருடைய டார்கெட் எல்லாமே ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான். மோகன் சிலாசரஸ், நம்ம தினகரன், இப்படிப்பட்ட பெரிய பெரிய பிரபலங்களை தான் அவர் வந்து குறை சொல்வார். கடந்த நாளில இவர் இப்படி சொல்லிட்டு இருந்தது மூலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து சிறைக்கு சென்று அடிபட்டு உதப்பட்டு மறுபடி திருந்திட்டார். சார்லஸ் திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா ஊழியக்காரங்களும் ரொம்ப சந்தோஷம். பிசாசை விட இவரை பார்த்து தான் அதிகமாக பயந்த ஊழியக்காரங்க நிறைய இருக்காங்க. அப்ப திருந்திட்டாருன்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் திடீர்னு எவனா ஒருத்தவன் அவரை கிளப்பி விட்டுட்டு திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சு இப்படியாகவே அவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள். அவருக்கு ஜெபம் பண்ணி இனி ஊழியக்காரங்களை நான் குறைய சொல்ல மாட்டேன். இது இவரா செய்யல, இவருக்கு நிறைய கண்டென்ட் வீடியோக்களை கட் பண்ணி ஐயா நீங்க பேசுங்கன்னு சொல்லி இவரை உற்சாகப்படுத்தி சொரிஞ்சு விட்டு தூண்டி விட்டு இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க. இவருக்கு கடைசி வாய்ப்பு, என்ன பொறுத்தளவு இது கடைசி வாய்ப்பு. அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வீட்டுக்கே வராதிங்க, உங்களால நாங்கள் வெளியில நடக்க முடியல அப்படின்னு அவர் ரொம்ப மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் நம்ம மத்தியில் ஒரு 10 நிமிடம் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்ட பிற்பாடு ஊழியக்காரங்க மேல உள்ள சாபங்கள் எல்லாம் அதை வேற இருக்கப்பட்டி இனி அவரு எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் குறையே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஒரு பேங்க்ல ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக கார் பைக் ஃபைனான்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்முடைய கணத்துக்குரிய மூத்த போதவர் மோகன் சிலாசர்ஸ் அவர்கள் எல்லாம் அவர் பேசி வேலை போய் பரிதாபா இன்னைக்கு நடுத்தெருவில் வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இனி தயவு செய்து அவர் எந்த ஊழியரையும் குறை சொல்ல மாட்டாரு. இது எப்படி வந்தது, நான் எப்படி இதை மாட்டிக்கிட்டேன், இதுல இருந்து அவர் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறார் என்பதை ஒரு 1/4 மணி நேரம் அவர் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். அவர் உற்சாகப்படுத்தி கைகளை தட்டி அவர் உற்சாகப்படுத்தி. என் பேர் சார்லஸ். நான் என்னென்ன பேசணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையுமே நம்ம ஜேம்ஸ் ஐயா வந்து பேசிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சபைகளுக்கு விரோதமாக பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 1300 வீடியோ. அந்த 1300 வீடியோவில் நம்ம மதிப்பிற்குரிய மோகன் சிலாசரசனை பற்றி பேசுனது ஒரு 10 வீடியோ இருக்கும். அந்த சேனலை தான் டெர்மினேட் பண்ணாங்க. அதில் தான் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பித்து அப்புறம் பர்சனல் பக்கம் மாதிரி அங்கே உள்ள ஸ்டாஃபுகள் மத்தியில் அது பர்சனல் ஆகிடுச்சு. சிஎஸ்ஐக்காரங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஆயர்வாள்களே ஷேர் பண்ணுறாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள், அதாவது எனக்கு பிரச்சனையே என் வாழ்க்கையை ட்ராக்கை மாற்றி விட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாஸ்டர்மார்களுக்குள்ள போட்டி. இந்த பாஸ்டரை பற்றி அந்த பாஸ்டர் கண்டென்ட் கொடுக்கறது, அந்த பாஸ்டரை பற்றி இந்த பாஸ்டர் கண்டென்ட் கொடுக்கறது, அந்த மாதிரியும் வரும். ஆனால் பாஸ்டர்ஸ்னே சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, கால் பண்ண மாட்டாங்க, விசுவாசி மாதிரி பேசுவாங்க. ஐயா நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், ஐயா இந்த மாதிரி என்னது இவரை பற்றி கொஞ்சம் பேசி விடுங்க உங்கள் சேனலில் அப்படின்னு ஒரு ஃபோட்டோஸ்லேருந்து ஒரு பாஸ்டரை பற்றி அனுப்புகிறாங்கன்னு வச்சிங்களா, நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அவர் வந்து அவங்க பக்கத்துல சர்ச்சை வச்சிருக்கிறவராக இருப்பார். என்ன நான் எப்படி அறிமுகப்படுத்துவேன் பண்ணால் சார்லஸ் ஐயனா 1ஆம் நம்பர் அயோக்கியன், இப்படி தான் என்ன நான் வந்து அறிமுகப்படுத்துவேன். எந்த ஒரு வீடியோக்கள்லையுமே நான் ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், இப்படியெல்லாம் வந்து நான் என்ன இன்ட்ரோவும் கொடுத்தது கிடையாது. இப்போ இதுவரை இல்லை. என்ன மோகன் சிலாசரசனை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டு என் வேலையை கெடுத்து எனக்கு வேலை போயிடுச்சு, ஐடி கார்டு போயிடுச்சு. எல்லாமே குறும்பூர் காவல் நிலையத்தில் நான் கையெழுத்து போடுறேன் 4 மாவடியிலிருந்து. அப்போ 4 மாவடியிலிருந்து எங்கள் ஊர் இடையங்குடி, அங்கே போய் நான் எங்கள் பாட்டி வீட்டில் 10 மணிக்கு கையெழுத்து போட்டு நான் திரும்ப போனோம். 17 நாள் குறும்பூர் காவல் நிலையம் பேரூர் அணி சிறையில் இருந்தேன். அது விட்டுருங்க. இந்த பாஸ்டர்மார்கள் குறை சொல்றதை வச்சு தான் சார்லஸ் ஆகிய நானே யூடியூப்குள்ளே வந்தேன். வேற ஒன்றும் கிடையாது. அதை சொன்னோன்னா நீண்டுக்கிட்டே போவோம். ஜான்ஜபராஜ் தம்பியை பல பேர் குறை சொன்னாங்க. அப்போ ஜான்ஜபராஜ் தம்பியை குறை சொன்னது யார்? முதல்ல பாஸ்டர்மார்கள் தான். ஏன் அந்த தம்பிக்கிட்ட நேரில் போய் என்ன பண்ணலாம்? இப்போ என்ன அழைச்சி இன்னைக்கு தீவிரவாதிகள் எப்படி உருவாகுறாங்க? தீவிரவாதிகள் என்ன பிறக்கும் போதே தீவிரவாதம் கிடையாது. என்னை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் மோகன் சிலாசரசன் என்னை ஜெயிலுக்குள்ளே வச்சதுக்கு அப்புறமா நான் வெளியே வந்த பிறகு என்னை வந்து கூப்பிட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு ஸ்டூடியோ போட்டு தரேன்னாங்க. மாதம் 60,000 ரூபாய் சம்பளம், கண்டென்ட் அவங்க கொடுத்துருவாங்க. நான் வந்து வீடியோ மட்டும்தான் என்ன பண்ணணும், என்னோட ஸ்டைலில் வாழை போலேன்னு பேசணும். அது மக்களுக்கு கவர்ந்து இருக்கிற மாதிரி. டெய்லி வீட்டுக்கு வந்து
காரில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, என்னை வந்து கூட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆஃபரிங்லாம் எனக்கு வந்துச்சு, இந்த மாதிரி ஆஃபரிங்லாம் எனக்கு வந்துச்சு, இந்த மாதிரி ஆஃபரிங்லாம் எனக்கு வந்துச்சு. அவங்க சொன்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, திருச்சபைகள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. திருச்சபைகள் அதாவது கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை, கடைசி வரை கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக தான் இருக்கணும் அப்படின்னா சர்ச்சஸை காலி பண்ணணும். சர்ச்சுன்றது என்னது, 4 பில்டிங் கிடையாது, அங்கே இருக்கிற 100 பேருன்றது ஒரு 100 ஸ்ட்ரென்த்து. இந்த சபையில் ஒரு 200 பேர், அந்த சபையில் ஒரு 200 பேர், ஒரு ஊருக்குள்ள ஒரு 5 சபை இருந்தால் 1000 பேர் மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டியை பண்ண விடாமல் தடுக்கிறது தான் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர். திருச்சபைகளை பற்றி தெரியும், திருச்சபைகளின் அழிவு, கிறிஸ்தவத்தின் அழிவு. இப்போ நான் எங்கே போவேன், கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் கிட்ட தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிரும், வேலை இல்லை, மோகன் சிலாசரத்தினால என் ஐடி கார்டு போயிடுச்சு, என்னை ஜெயிலுக்கு அமிச்ச ஒரு பேர், ஒரு ஜெயிலுக்கு இன்னைக்கு நீங்களே அரசியலில் பார்ப்பீங்களே, நம்ம ஊர் எம்எல்ஏ அவர் 3 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நான் என்ன காரணத்துக்காக போயிட்டு வந்தேன், அதுதான் ஒரு கெட்ட காரியங்கள், ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரி நேரங்களில் யார் நம்மளை அரவணைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மைன்ற வார்த்தை யாருமே உண்மை கிடையாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர. மனிதர்கள் மூலமாக தான் என்ன பண்ணணும். இன்னைக்கு நான் இப்போ இங்கே சர்ச்சில் இருக்கேன், தண்ணி வேணும்னா அம்மா தம்பி அந்த யூத்து தம்பி கிட்ட தான் போய் எடுத்துட்டு வரான்னு சொல்லணும். ஆண்டவரே எனக்கு தண்ணி கொடுங்கன்னா தண்ணி வந்துருமா, வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கறது அந்த தம்பி மூலமாக ஆண்டவர் செய்வார். அதே மாதிரி தான் ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு அன்போ அரவணைப்போ எல்லாமே வந்து மனிதர்கள் மூலமாக தான் நடக்குமே தவிர, அப்போ வந்து அது இல்லைன்னு வச்சிங்களேன். ஐயா சொன்னாங்க இது கடைசி வாய்ப்புன்னு சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா. இப்போ நல்லா பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சார்லஸ் ஐயா நான் பயப்படுறனோ இல்லையோ, ஐயா இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க. ஆமாம், இவர் சார்லஸுக்கு எல்லா பாஸ்டர்களும் என்ன பண்ணாங்க, பயந்து போய் இருந்தாங்க அப்படின்ட்டு. இது அப்படியே இனிமேல் ரிவர்ஸ் ஆகும் பாருங்க. இப்போ நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுறனோ இல்லையோ, ஐயா ஜேம்ஸ் ஐயா என்ன பண்ணிட்டாப்ல பல பேர் மத்தியில். அதனால வந்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த வாய்ப்பை நான் கட்டாயம் என்ன பண்ணுவேன், சரியான இதில் பயன்படுத்துவேன். அதை மீறி ஒருவேளை ஐயா நான் என்னோட செல்ஃப் கண்ட்ரோலை என்ன பண்ணுறேன் இழக்கிறேன் அப்படின்னாலும், பாஸ்டர்மார்கள் எனக்கு இப்போ அறிவுரை கொடுக்கறதுக்கு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்மார்கள் இருக்காங்க. உடனே நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஐயா என் மைண்டு மாறுது, ஏதோ ஒரு இது வருது அப்படிங்கும்போது, அப்போது ஜேம்ஸ் ஐயாவோ மாதிரி இன்னும் பல பாஸ்டர்கள் பார்க்க போகிறோம் இல்லையா, அவங்க மூலமாக சார்லஸ் ஆகி எனக்குள்ளே பேசுவாங்க, கட்டாயம் பேசுவாங்க. புறக்கணிக்காதீங்க. புறக்கணிக்க தான் ஒருத்தர் வந்து உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா தீவிரவாதியாக மாறுவாங்க. இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் அப்படின்றவங்க வேறு ஒன்றும் கிடையாது. சர்ச்சஸ் வேண்டான்னு சொல்கிறவங்க. திருச்சபைகளின் அழிவு, கிறிஸ்தவத்தின் அழிவு. வணக்கம், சைல்டு ஹெல்ப்லைன். ஹலோ மேடம், என்னோட பேர் சார்லஸ் மேடம். சொல்லுங்க சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே மேடம், இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர், அவர் பேர் வந்து ஜான் ஜபராஜ்ன்ட்டு. ஓகே, நல்ல பிரபலமானவர். வந்து நிறைய பிரச்சனை ஆகி அவங்க சபையாரே வந்து அவர் அடிச்சு துரத்தி சர்ச்சை வந்து மூடிட்டாங்க. சரிங்க சார். ஒரு 2 பொம்பளை பிள்ளைகள் வந்து அவர் வீட்டுல வந்து அவங்க ஒய்ஃபோட சித்தப்பா தத்து எடுத்து வளர்த்துட்டாப்ல. ஓகே, ஒரு சின்ன பிள்ளை கிட்ட வந்து ஒரு போயிருக்காரு. சரி. அப்புறம் ஒரு புள்ள வந்து தன்னோட சபைக்கு, தன்னோட சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைகிட்டையும் வந்து போயிருக்காப்ல. ஓகே ஓகே. இப்ப அந்த ஜான் ஜபராஜ்ன்றவரும் நீங்க ஒண்ணும் இல்ல, கூகுள்ல தட்டி பாத்தீங்கன்னாவே வந்துருவாரு. சரி. இப்போ அவரோட வீடு வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு, அது அட்ரஸ் சரியா தெரியல. ஓகே. இப்போ அந்த இடத்துல போய் அவங்க ஒய்ஃபை விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் மேடம். பர்த்டே ஃபங்க்ஷன்ல நான் கொடுத்த அந்த முத்தம் கொடுத்த அந்த வீடியோ மட்டும் அனுப்புறாங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு வீடியோ, முத்தம் கொடுக்குற ஒரு வீடியோ. ஆனா அந்த டைம்ல நான் இந்த நியூஸை உலகத்துக்கு சொல்லாததுனால திடீர்னு ஒருத்தன் வெளியில வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட இருக்கிறான்னு சொன்னா எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு பயந்து போய் நீங்க அதை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அதை வச்சு என்னை மிரட்டி அதுக்கு பின்பதாக என்ன செய்றாங்கன்னா 21ஆம் தேதி என் பர்த்டே அன்னைக்கு நைட் 21ஆம் தேதி இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், என் மனைவி உள்பட. 21ஆம் தேதி நைட்டு 11:45 என்ன ஃபோன் பண்ணி சொல்றா, நீ உயிரோட இருக்காது, நீ செத்துரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு பக்கம் ஊழியம் போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் நான் பாடல் எழுதிட்டு இருக்கிறேன், அது பண்றேன், நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இவங்களும் ஒரு பெரிய டீமா சேர்ந்துட்டு என்னை பழிவாங்க நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட செத்த பணமாகத்தான் தெரிந்தேன். எனக்கு ஒரே ஆறுதல் தேவ பிரசனம் மட்டும்தான். நான் ஆண்டவர்ட்ட போய் அழுவேன். நான் ஒரு நாளும் மனிதர்கள் என்னை பழிவாங்கவோ இதை பயன்படுத்தி என்னை அழிக்க நினைத்தால் அதுக்கு நீங்க ஒரு நாள் நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆண்டவரே, நான் ஆண்டவர்ட்ட சொல்றேன்.
21 நைட்டு என் பர்த்டே கெடுப்பதற்காகவே கரெக்டா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. இந்த வீடியோவை முக்கியமான ஆட்களுக்கும் எனக்கும் அதை ஃபார்வர்ட் பண்றாங்க. நீங்க நல்லா கவனிங்க. அதன் பின்பதாக 22 என் பர்த்டே நான் ஒழுங்கா கொண்டாடல, நிம்மதியா நான் இல்லை. ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு இப்ப கூட நினைச்ச அழுக வருது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன். அந்த சம்பவம் நடக்கும்போது என் மனைவி அங்க இருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தா. இந்த ஆடியோ அவளும் கேட்பான்னு எனக்கு தெரியும். ரீமா, இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யல, வாழ்க்கையை கொண்டிருக்காங்க, உன் ஃபியூச்சர் அழிச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ உன்னை குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிக்ல ஒன்னாலும் தப்பா பேச மாட்டேன். அதற்குரிய வரையறையை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். அந்த லிமிட்டை நீங்க தான் காப்பாத்திக்கணும். நீங்க ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்த பேச வேண்டிய வரும். அது வரக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன். இனிமேலாவது புரிஞ்சுக்கோ. நமக்கு 2 பேரும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ள எவனோ ஒருத்தன் எவ்வளவு பெரிய கேம் விளையாண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி உன்னையும் நடத்தல நிறுத்திருக்கான், என்னையும் அவன் துரத்தி சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கான். கத்த என்னை காப்பாத்திருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் புரியணும். இந்த பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு. எனக்கு கிட்டத்தட்ட 4-5 முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது. டிப்ரெஷன்ல இருந்தேன் 3 மாசமா. சாப்பிடல, 9 கிலோ கம்மியான உடம்புல. பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிரசனத்துல உட்காந்து ஜெபம் பண்ணேன். மறுபடியும் சொல்றேன், உன்னை நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன். நீயே ஒரு வெளியில என்னை பத்தி தப்பா சொன்னாலும் I will never open my mouth to tell the world who you are and I will never do that. Yeah, I love my son Zain. என் குடும்ப பிரச்சனையை நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் சந்தித்து வருகிறேன். ஆனால் நானும் அவளும் அதை மேற்கொண்டு ஜெபத்தினாலும் அறிவுரைகளினாலும் மேற்கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம். அந்த பிரச்சனை நான் அவசியப்படும் பொழுது சொல்றேன்னு சொல்லிட்டேன். அண்ட் பொது வளத்துல நான் சொல்ல மாட்டேன், பொது தலையத்துல தான் சொல்ல மாட்டேன். நான் அது கடந்த ஒரு 2 வருடமாக கொஞ்சம் டாக்ஸிக்கா மாறி, அண்ட் குறிப்பா இந்த ஜூன் மாதத்திற்கு முன்பதாக சில காரியங்கள் நிமித்தமாக எனக்கும் அவளுக்கும் உண்டான சில வாக்குவாதங்கள், சில கான்வர்சேஷன்ஸ்ல நான் 2 முறை சொல்லியிருந்தேன். இதற்கு அப்புறமும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்தால் அது டிவோர்ஸ் நோக்கி போக வாய்ப்பு இருக்கு, வேண்டான்னு சொன்னேன். அதன் பின்பதாகவும் அது நடந்தது. ஸோ அதனால நான் அதை முழுசா சொல்ல விரும்பல. ஸோ ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல இருந்து நான் வெளியே வந்தேன். ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டில இருந்து வெளியே வந்து விட்டேன். ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்க கிட்ட சொன்ன காரியம், இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம், நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன். என்னன்னா, என்னுடைய ஊழியத்துல இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுது யாருமே என் கூட இல்லை. எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு யாரும் நான் நியமிக்கல, அசோசியேட் பாஸ்டர் யாரும் நான் நியமிக்கல. ஆனா ஊழியம் வளர கொஞ்ச நாட்கள், நம்முடைய சபை OMCல தான் ஆரம்பித்தோம், கோயம்புத்தூர் OMCல. கொஞ்ச நாள் ஆக ஆக சபை வளர்ந்தது. அப்புறம் கொரோனா காலத்துல எல்லா சபையும் மூடப்பட்டது. அதன் பின்பதாக வேறொரு இடத்துல தொடங்க வேண்டும். ஏன்னா கொரோனா காலத்துல நம்முடைய எண்ணிக்கை மெம்பர்ஸ் ஆன்லைன் மூலமா அதிகமானாங்க. அவர்கள் எல்லாம் வந்தா வேற ஒரு இடம் தேவைப்படுமேன்னு சொல்லி தான் நம்ம வேற ஒரு இடத்தை நோக்கி போகிறோம். இந்த காலகட்டத்துல தான் ஒரு நபர் எனக்கு அறிமுகமாகிறார். அவர் தான் என் சர்ச்ல நான் எனக்கு அசோசியேட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். கிங்ஸ் ஜெனரேஷன் சபையில அவர் தான் ட்ரூத் டைம் எடுப்பாரு. எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சிறிய சலசலப்பு போகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த நபர் என் மனைவி கூட போய் ஜாயின் பண்றாரு. எனக்கு இது தெரியவே தெரியாது. அவர் முதல்ல போகும்போது நடுநிலை மாதிரி போறாரு. கம்ப்ளீட்டா அந்த சைடு போகாம நடுநிலையா அவங்க சைடும் பேசுறாரு, என் சைடும் பேசுறாரு. இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. நான் அநேக காரியத்தை சொல்ல அது அந்த சைடு தெரிய இது போய்கொண்டே இருக்குது. ஆனா இவர்தான் தலைவன் எனக்கு தெரியாம நான் அவர் சொன்னதை நம்பிட்டு இந்த அசோசியேட் ட்ரூத் டைம் எடுக்கிறவரு கரெக்டா அந்த சபை நிறுத்தப்பட்ட அடுத்த ஒரு வாரத்துல சபை தொடங்குறாரு. சபை தொடங்குறவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம சர்ச்ல மீடியால இருக்கிற எல்லா கான்டாக்டையும் கம்ப்யூட்டர்ல இருந்து திருடிட்டு போய் அங்க இருக்கிற நம்ம ஜனங்கள் ஜான் ஜெபராஜ்ன்ற பேரை பார்த்து சபைக்கு வந்த எல்லா விசுவாசிகளுக்கும் இவங்க மெசேஜ் அனுப்புறாங்க, நாங்க சர்ச் திறக்கிறோம் வாங்கன்னு. ஜனங்கள் வந்தார்களா? எஸ், ஆரம்பத்துல ஒரு 70-80 பேர் வந்தாங்க. ஆனா இப்ப நான் கேள்விப்பட்டேன் ஒரு 20-30 பேர் தான் போறாங்க. வந்தவங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாஸ்டர் திடுன்னு விட்டுட்டு போயிட்டாரு, வேற வழி இல்ல, நான் சர்ச் நடத்துறேன், அவர் எப்ப வந்தாலும் அந்த சர்ச்சை நான் திருப்பி கொடுத்துருவேன். விசுவாசிக்கு ஒரு வசனத்துல ஒரு இது உண்டு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இவ்வளவு சொன்ன நீ ஏன்பா அன்னைக்கு இந்த வீடியோவை சபை மக்களுக்கு உன் போன்ல காமிச்ச? 40 லட்சம் ரூபா அவன் கேட்கும்போது பக்கத்துல தான் நீ நின்றுட்டு இருந்த. சபையை மூடினீங்களே, சபையை மூடிட்டு சாவி எதுக்கு நீ உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போன? உங்க அப்பா கட்டடம், நான் வாடகை கொடுக்குறேன், நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நான் தான் அந்த கட்டடத்தையே கட்டியிருக்கேன் மேல மாடியில. சாவியை எடுத்துட்டு போறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பொய் சாவியை எடுத்துட்டு போல, சாவி அங்கதான் இருந்துச்சு. எஸ், பூட்டப்பட்ட ஒரு நாள் தான் சாவி அந்த பாக்ஸ்ல இருந்துச்சு. நீ மறுநாள் சர்ச்சை பூட்டிட்டு நீ சாவியை வீட்டுக்கு கொண்டு போனதை நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜோஸ் என்ற தம்பியை தான் நான் நியமிச்சிருந்தேன். அந்த தம்பி எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டா, இந்த மாதிரி அவர் சாவி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு. அங்க இருக்கக்கூடிய சர்ச்சுகளுக்கு போறவங்க அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரம், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சோர்ஸுகளின் அடிப்படையில நாம 3 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம். இந்த பிரச்சனை குடும்ப சண்டைங்க. இது ஜான் ஜெபராஜுக்கும் அவர்களுடைய மனைவியான ரீமாவுக்குமான சண்டைங்க. இது மட்டும் இல்லாம எட்வின் ரூசோங்கிற ஜான் ஜெபராஜினுடைய அசோசியேட் பாஸ்டரான எட்வின் ரூசோ இவர்களுக்கு இடையேயான சண்டைங்க.
இந்த பிரச்சனையை வந்து வேற மாதிரி வந்து திசை திருப்புற மாதிரி தெரியுதுங்க. அதற்கான காரணங்கள் சோர்ஸுக்கெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த காவல்துறை தான் உரிய விசாரணை செய்யணும். பின்னாடி யாராவது இருந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ஜோடிக்கப்பட்டு இருந்தால் அதற்குரிய விசாரணை வேண்டும். அது வந்து ஜோடிக்கப்பட்டதுன்னு நாம ஏன் சொல்றோம்? நமக்கு அந்த சந்தேகம் ஏன் சந்தேகம் வருதுங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஜான் ஜெபராஜனுடைய மனைவியான ரீமாவுடைய தம்பி, அதாவது என்னன்னா பென்னட் ஹரிஷ், அவனை தூக்கி காவல்துறை உள்ள வச்சிருக்காங்க. அவனை ஏன் கைது பண்ணிருக்காங்கன்னா, இதுல வந்து சம்பந்தப்பட்ட 17 வயசான குழந்தை வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் பென்னட் ஹரிஷை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அந்த குழந்தை வந்து இவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான வாக்குமூலம் கொடுத்ததா காவல்துறை சொல்றாங்க. அதன் சார்ந்த செய்திகளை பார்த்திருப்பீங்க. கமிஷனரும் அதன் சார்ந்த பேட்டியை கொடுத்திருக்காரு. இதுல சம்பந்தப்பட்ட 14 வயசு குழந்தை வந்து இப்ப வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு தான் தம்பி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரிஞ்சிருந்தும் இந்த அம்மா உண்மையை மறைச்சிருக்காங்க, குற்றவாளிக்கு துணை போயிருக்காங்க, குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கான வேலையில இறங்கி இவ்வளவு வேலையும் பார்த்திருக்காங்க. இப்ப ஜான் ஜெபராஜுக்கும் அவருடைய மனைவிக்குமான பிரச்சனைய வெறும் பிரச்சனை இல்ல, அது ஒரு கிட்டத்தட்ட பல வருஷ பிரச்சனை. உள்ள இன்னும் வந்து பல விஷயங்கள்லாம் இருக்கு, பல சிக்கல்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தருக்கு சரியான வாழ்க்கை துணை அமையலன்னா, அதை நாம சரியா ஹேண்டில் பண்ணலன்னா இது எவ்வளவு பெரிய சிக்கல்ல விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் வந்து பெரிய உதாரணம். இந்த வழக்குல ரீமா அவர்களுக்கும் தொடர்பு இருக்கான்னு காவல்துறை விசாரிக்கணும், அவர்களையும் கைது செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் தாண்டி எட்வின் ரூசோன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த எட்வின் ரூசோ அப்படிங்கிறது யாருன்னா நாம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம், ஜான் ஜெபராஜுக்கு அசோசியேட் பாஸ்டரா இருந்த ஒரு மேன், அதாவது ஒரு நபர். அவருடைய பில்டிங்ல தான் இவர் சர்ச் நடத்திட்டு இருந்தாரு. பிரச்சனையாச்சு, வெளியேற்றப்பட்டாரு. காரணம் அவருக்கு இடையே பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, ஜான் ஜெபராஜ் கூட்டம் நமக்கு வரல, நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் அங்க உள்ள சோர்ஸுகள் நமக்கு அங்க இருக்கக்கூடிய வட்டாரங்கள் நம்ம சொன்னாங்க. அந்த எட்வின் ரூசோங்கிற கும்பல், அந்த டீம் தான் இந்த ரீமாவுக்கும் ஜான் ஜெபராஜுக்கும் இடையே இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையை ஆயுதமாக்கி கொண்டார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பிரச்சனையை ட்விஸ்ட் பண்ணி, கட்ட பஞ்சாயத்து பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி, இதை நம்ம இப்படி மாத்தலாம் அப்படி மாத்தலாம் பல விதமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்ல, 14 வயசு குழந்தை 17 வயசு குழந்தைய வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்ல, என்னதாமா நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்க, ஜான் அப்படி பண்ணாரான்னு கேட்டாங்க. அதற்கு மாமா அப்படி பண்ணவே இல்ல, நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் கேட்கிறீங்கன்னு அந்த குழந்தை சொன்னாங்கன்னு சொன்னோம்ல, அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டவங்களும் நேரடியாக சொல்வதற்கு தயாரா இருக்காங்க. சொல்றேன். இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த எட்வின் ரூசோவும் இந்த தப்பான விஷயத்துக்கு துணை போயிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன். என்னுடைய சந்தேகத்தை நான் வைக்கிறேன். இப்ப காவல்துறை உங்களுடைய விசாரணைய இப்படியான பாதையிலும் இப்படியான பார்வையிலும் நீங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். எட்வின் ரூசோவும் பென்னட் ஹரிஷுக்கு சாதகமாக இருந்திருக்கலாம், குற்றவாளியை மறைக்க உதவி இருக்கலாம். அப்ப எட்வின் ரூசோ மீதும் ரீமா மீதும் சரியான விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நிரபராதி இதுல சிக்கிடக்கூடாது, இதுல தண்டிக்கப்பட்டிருக்கூடாது. அந்த ஒரே எண்ணம் தான். எந்தன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, எந்தன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, மரண இருள் மூடிடும் வேளை இயேசுவே என்னோடிருப்பார், இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். ஜான் ஜெபராஜ் அவர்கள் கூடிய விரைவில் விடுதலையாவார் என்றும், அவர் மீது போடப்பட்ட போக்சோ வழக்கு பொய்யானது என்று கிட்டத்தட்ட நிறுவப்பட்டு விட்டதாகவும், இதற்கான தகவல் தனக்கு கிடைத்திருப்பதாகவும் போதகர் ஒருவர் வெளியிட்டுள்ள ஒரு காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சில நாட்களில் சர்ப்ரைஸ் வச்சுங்க, ஒரு சில நாட்களில் ஜெபராஜ் விடுவிக்கப்படுவார்.
அவர் மேல போட்ட வழக்கு பொய்யான வழக்கு என்று ஆல்மோஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அளவில் நிரூபிக்கப்பட்டதாய் செய்தி என்கிட்ட இருக்கு. செய்தி இருக்கே தவிர, ஆமா, மற்றபடி நான் அதுக்கு மேல பேசக்கூடாது, சட்டப்படி பேசக்கூடாது. மேலும் இந்த வழக்கு வெகு விரைவில் ஒரு பொய்யான வழக்கு என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுவிடும் என்றும், உண்மையான குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டார் என்றும், இன்னும் ஒரு முக்கிய குற்றவாளி இருக்கிறார், அவரும் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நான் அதை பேசல. நான் ரொம்ப க்ளோஸா அவர் மேல போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்ன கோர்ட்ல அது நிரூபிக்கப்பட்டு விடும். ரொம்ப விரைவில் நிரூபிக்கப்படும். நம்பர் 1. இரண்டாவது, உண்மையான குற்றவாளி நேற்று கைது செய்யப்பட்டார். இன்னொரு குற்றவாளி இருக்கிறார், நாளையோ நாளை மறுதினமோ கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. குழு சொல்றேன், குழு, ஜஸ்ட் குழு. தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.